ஹலோ மீ திஸ் இஸ் பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜிம்மனுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். காதல் நோய் கொண்டேன். இந்த ஒன் ஷாட் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். இதை வந்து மின்னா வேர்ல்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ஓகே, அவங்களுக்காக இதை போட்டாச்சு. ஸோ பார்த்துட்டு இப்படிக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மின்னா. தென் அவங்க வந்து இன்னொன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, டாக்டர்ஸ்க்காக இதை போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யார் நம்ம ஜெமன் அண்ட் வான் 2 பேருமே டாக்டர் தான். ஸோ நாளைக்கெல்லாம் நீட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேமிலிஸ் நம்ம சேனலில் பேங்க்டன் தமிழ் ஃபிக்ஸ் ஃபேமிலி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாமே நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கடா, நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் என்னோடய ஆல் தி பெஸ்ட்டை சொல்லிக்கிறேன். ஸோ உங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுங்கள். தென் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ எதுவும் பயப்படாதீங்க. ஸோ எல்லாம் நல்லா பண்ணுவீங்க. நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேமிலிஸ், என்னோடய அக்கா, என்னோடய அண்ணனுங்க, யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லோரும் நீட் எக்ஸாம் சூப்பராக பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்காக இந்த ஒன் ஷாட் நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த ஒன் ஷாட் உங்கள் எல்லாேருக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் கொடுக்கும் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக கொடுக்கும். ஜிம்மனுக்கு இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபைனல் கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்கள். விடாமல் ஒரு சீன் கூட விடாமல் பாருங்கள். கண்டிப்பாக அவங்க இந்த டாக்டர்ஸை வந்து கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். ஸோ ஓகே, ஓகேடா. தென் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோங்க, நாளைக்கு எழுத போகிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆல் தி பெஸ்ட்டை நான் சொல்லிக்கிறேன். ஹர்ஷாட்டேருந்து இந்த ஆல் தி பெஸ்ட்டை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, தென் ஓகேடா, நல்லா பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக காடுக்கிட்ட உங்கள் எல்லாருக்கும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. தென் நானும் என்னோடய ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எந்த பயமும் இல்லை, நல்ல எக்ஸாம் பண்ணுவீங்க கண்டிப்பாக, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்களும் நம்பிக்கையாக எக்ஸாம்ஸ்லாம் எழுதுங்க. ஸோ நிறைய பேர் எழுதுறீங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஸோ எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க, ரொம்ப இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோ சொன்ன மாதிரி நீங்களும் ஜெமனும் இது 2 பேருமே டாக்டர்ஸ் தான். ரொம்ப நாள் ஆச்சு ஜெமன் கான்சர்ட் போட்டு. ஃபுல்லாக ஜேகேவாக போயிட்டுருக்கு. அப்புறம் தென் ஜெமன் ஆமிஸ் எல்லோரும் என்னை கொண்டுடுவாங்க. ஸோ அதனால தான். ஓகே, ஜெமனுக்கு ஒரு ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணணும், தென் லைக் பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த ரெட் அண்ட் எல்லோ ஹார்ட் மட்டும் அக்காக்காக போட்டுருவீங்களா? போட்டுருங்க. ஸோ ஓகே, நான் கமெண்ட்ஸை பார்க்குறேன். ஓகே ஓகே, எல்லா டாக்டர்ஸும் வந்து பாருங்கள் இந்த ஒன் ஷாட்டை. ஸோ ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஓகே ராமஸ், வாங்க இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். வயனுக்கும் சரி ஜிம்மனுக்கும் சரி ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கும். லைக் அவங்க சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். தென் வயனுக்கு ஒரு கேங்கே இருக்கும். ஸோ அவங்களும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க எல்லாருமே டாக்டர்ஸ். ஸோ எல்லாருமே டாக்டருக்காக படிச்சிருப்பாங்க. ஸோ டாக்டராக வாங்கியிருப்பாங்க. ஸோ மீதி கதையெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போது ஒரு ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாம் ரொம்ப பயமாக அப்படியே பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அங்கே நீடில் எடுங்க, அந்த த்ரெட் எடுங்க, அந்த சிசர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அப்படி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு அந்த சர்ஜரி. ஸோ அப்படியே அங்கே வெளியே ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த ஆப்ரேஷனில் உள்ளே இருக்கிற பர்சன் பிழைக்கவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும். பட் இவங்க ஹாஸ்பிட்டலில் பழைப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையாக இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த பர்சனுக்கு உயிர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் அந்த பர்சனும் ஃபைனலி அவங்களுக்கு வந்து அந்த லைக் அந்த போகும்ல மிஷின், அந்த பிபி மிஷின் மாதிரி போகும்ல. ஸோ அதில் ஃபைனலி கோடு கூட வந்துட்டு இருந்தது. இப்போது அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது போகிறதுக்கு. ஸோ இப்போ அப்படியே அங்கே டாக்டர்ஸ்லாம் அப்படியே அவங்களுக்கு ஒரு புது உயிர் கிடச்ச மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. ஸோ அப்படியே வெளியே டாக்டர்ஸ் அந்த கையில் இருக்க க்ளவுஸ் ரிமூவ் பண்ணிகிட்டே வராங்க. அங்கே வெளியே நின்றுட்டுருக்க பர்சன்கிட்ட அவருக்கு எப்படி இருக்குது, அவர் உழைச்சிட்டாரா அப்படி சொல்லி அவங்க அந்த பர்சனோட ஒய்ஃப் கேட்குறாங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த டாக்டரும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ அவங்க ஃபைன். ஸோ அவர் இப்போ பொழைச்சிட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் வேறு யார் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலுக்கே அவர் தான் சீஃப். ஸோ அவர் அப்படியே என்ன பண்ணுறாருனா அப்படிலாம் சொல்லிவிட்டு அப்படியே வராரு. அப்படியே தான் அவங்களோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், எல்லா ஹாஸ்பிட்டலையும் நான் கேட்டு பார்த்துட்டேன், யாருமே இவர் பிழைக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்குன்னு இருக்கிறது இவர் மட்டும்தான். என் பசங்களும் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் அனாதையா. எனக்குன்னு இருந்தது இவர் ஒருத்தர் மட்டும்தான். அவரை நல்லபடியாக காப்பாற்றிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். உங்களை மாதிரி மனசு இருக்கிறவங்களுக்குலாம் நிறையா செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட ஒய்ஃப் என்னடா
என்னமோ சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் அப்புறமா அவரை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன், அதாவது நம்ம அந்த டாக்டர் இருக்கார்ல, ஸோ அவரை போய் சொல்லிவிட்டு அவரோட கேபினில் போய் உட்காந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காரு. தென் அப்படியே கோவத்தோட கால் பண்ணுறாரு. யாருக்குன்னா அவரோட ஒய்ஃப்க்கு தான். இன்னும் உன் பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி, எங்கே தூங்கிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே அந்த டாக்டரோட ஒய்ஃப் சொல்லிகிட்ருக்காங்க. ஒழுங்கு மரியாதை கிளம்பி அவளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு. டாக்டர் படிப்பு படிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காள் அவள், எங்க இருங்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பொண்ணு இறங்கி வராங்க. ஸோ அது நீங்கள் தான் மா, கிளம்பிட்டேன். அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே வரீங்க. உங்கள் அப்பா உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. சரி சரி நம்ம என்ன லஞ்ச் பாக்ஸ் எங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, அது எல்லாமே டேபிள் இருக்குடி, எடுத்துகிட்டு கிளம்பு, உங்கள் அப்பா பாவம் அங்கே தனியாக உட்காந்து சர்ஜரி பண்ணிகிட்ருக்காரு, நீ கூட இந்த ஹெல்ப் பண்ண போ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கே நீங்கள் ஒரு செல்ல பொண்ணு. ஸோ அதனால் உங்கள் அம்மா சரி கிளம்புமா அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிக்கிறாங்க. சரிம்மா போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கேப் புக் பண்ணி அப்படி வந்து கேப் வந்து லேட்டாக தான் போகுது. அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா, அங்கே அப்பா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த கேப் ஓட்டிகிட்ருக்காங்களா, அந்த கார் ஓட்டிகிட்ருக்காங்களா, டிரைவர்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த டிரைவர் சரிம்மா போகிறோம்மா, எங்கேம்மா போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அந்த டிரைவர் கேட்குறேன். அண்ணா இன்றைக்கி ஒரு பெரிய சர்ஜரி, ஆனால் நான் போகாமல் வீட்டிலேருந்து லேட்டாக போயிட்டுருக்கேன், அப்பா திட்டிகிட்ருக்காரு. ஓ, அந்த மிஸ்டர் கிம்மோட பொண்ணா நீ அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர் சொல்கிறாரு. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நம்மளோட சவுத் கொரியாவில் அவர் தான் ஃபேமஸான டாக்டர், அவர் எத்தனை உயிரை காப்பாற்றிருக்காரு தெரியுமா? உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு உயிர் கூட தப்பிச்சது கிடையாது, எல்லாருமே சேஃபாக தான் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கும் ஒரு பர்சன் இறந்து போகிற மாதிரி போனாங்களாம், ஆனால் இப்போ உங்கள் அப்பா காப்பாற்றிட்டாரு. என்ன சொல்கிறீங்க, உண்மையாவேவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம்மா, ரொம்ப அந்த பர்சன் ரொம்ப உயிர் துடிச்சாங்க, பட் அப்போ அந்த பர்சனுக்கு ஒன்றும் இல்லை, ஸோ உயிர் பழைச்சிட்டாரு அப்படின்னு அந்த டிரைவர் சொல்கிறேன். அண்ணா என்ன சொல்கிறீங்க, அப்போ சர்ஜரி முடிஞ்சிச்சா? ஐயோ நான் மாட்டினேன், அப்போ கத்த போகிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. சரிம்மா நான் விட்டு அப்படியே சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் அந்த டிரைவருக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு காசுலாம் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் வரீங்க. ஸோ லைக் ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டா இப்போ அப்படி உள்ளே போகிறீங்க. இப்போ அப்படி நேராக போகிறீங்க உங்கள் அப்பாவோட கேபினுக்கு. உங்கள் அப்பா கோவத்தில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே உங்கள் அப்பா உட்காந்துட்ருக்காரு. உள்ளே வரலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வாங்கம்மா, மிஸ்ஸஸ் கிம் ஒயின் வாங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கூப்பிட்றாரு. அப்பா சாரிப்பா, மன்னிச்சுக்கோப்பா. சரி, காலையில் ஏஞ்சி என்ன பண்ணீங்க? அதுவா, கொஞ்ச நேரம் இன்ஸ்டா நோண்டினேன். அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணேன். அப்புறம் அப்படின்னு உங்கள் அப்பா கேட்டுகிட்டே இருக்கிறோம். அப்பா அது வந்து வாய் மூடுவாயின், எம்பிபிஎஸ் முடிச்சிருக்க, ஒன்றுத்தையும் கிளிக்கல, எல்லாத்துக்கும் டிகிரிக்காக தான் முடிச்சியா? அப்பா அது வந்து வாயை மூடு, உங்ககிட்ட எதுவும் எனக்கு பேச தயாராது. அப்பா சாரிப்பா, மன்னிச்சுக்கோப்பா. என்னப்பா டிரைவருக்கே தெரிஞ்சு போச்சு நீங்கள் அந்த சர்ஜரி முடிச்சிட்டிங்கன்னு, உண்மையா? ஆமாம், பின்ன உனக்காக பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் அவர் உயிர் போயிடும்ல, அதான் நாங்கள் காலையில் ஆரம்பிச்சிட்டோம். அவங்க பாவம் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தாங்களாம், சரின்ட்டு நாங்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீயா லேட்டான அப்படின்னு உங்கள் அப்பா திரும்ப கேட்குறேன். அதான் சொன்னேனே, காலையில் உட்காந்துட்டான்னு ஒன்று ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கேங்காக என்னமோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னேன். எங்கள் ஜூனியர் யாரையும் கூப்பிட்டு வரலையா அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா என்ன சொல்கிறீங்க, எங்கள் ஜூனியர்லாம் ஆல்ரெடி ரெடி, இப்போ ஃபோனை போட்டு கூப்பிட்டா வந்து இப்போ நிற்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அவங்க கேங்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறேன். தோ இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு அப்படியே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்கு இப்போ அப்படியே மெசேஜ் போட்டு, மச்சான் மச்சீஸ் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் போகிறீங்க. அங்கே இருக்கவங்க எல்லோரும் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்பா இன்னும் 10 நிமிஷத்தில் என் கேங் இங்கே நிற்கும். அப்படியா, உன்ன மாதிரி உன் கேங்கும் சரியாக சோம்பேறியாக இருக்கும், வரல உன்னை இருக்குவேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. சரிப்பா வந்துடுவாங்க. சரி, அம்மா டிஃபன் பாக்ஸ் கொடுக்க சொன்னாங்க, நீங்கள் காலையில் கிளம்பிட்டீங்களா, இந்தாங்க உங்களுக்கு சேர்த்து டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டாங்க, இந்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு சரி வை அப்படி ஓரமாக வச்சிரு அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா கூட பேசிகிட்டு இருக்கீங்க. சரிப்பா, நான் என் கேபினுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஒயன்
மறக்காமல் அந்த ஸ்டெத்தஸ்கோப் அங்கே வச்சிரு அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறேன். சரிப்பா அப்படி சொல்லிட்டு நீங்களும் இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பாவோட டேபிளில் போய் வச்சிடுறீங்க. ஐ மீன் உங்கள் அப்பாவுக்கு வேறு ஒரு டேபிள் இருக்கும், ஸோ அங்கே போய் வைக்கிறீங்க. அப்படியே வச்சுட்டு இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. என்ன 10 நிமிஷத்தில் வரேன்னு சொன்னாலுங்க, நீங்கள் அப்படியே வாட்ஸ்அப் போகிறீங்க, பார்த்தா ஒருத்தரும் அதுக்கப்புறம் மெசேஜ் போடவே இல்லை. மச்சான் இன்னும் 10 மினிட்ஸ், மச்சான் இன்னும் 10 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். சீக்கிரம் வந்து தொலைங்கடி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அப்படியே வாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கேங்லாம் பார்க்கலாம். ஒரு பொண்ணு அப்படி பஸ்ஸில் வந்து உட்காந்துட்டு, அண்ணா சீக்கிரம் பஸ்ஸை ஓட்டுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவளோட நேம் ரியா, ஓகேவா? ஸோ இப்போ அப்படி சீன் கட் பண்ணிக்கலாம். இப்போது என்ன நடக்குதுண்ணா, ஒரு பையன் அண்ணா சீக்கிரம் போங்கண்ணா, என்னண்ணா இவ்வளோ பொறுமையாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் பேர் ஜாக்சன் வச்சுக்கலாம். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் அப்படி எங்கே போகிறோன்னா, இப்போது ஒரு பொண்ணு அண்ணா எப்போண்ணா போவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ கடைசியில் பார்த்தா அந்த கேப் வந்து ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த பொண்ணு பேர் இல்லையா, ஓகேவா? ஸோ அப்படி மறுபடியும் ஒரு சீன் கட் பண்ணிக்கலாம். இப்போது அப்படி இங்கே என்ன நடக்குதுன்னா, ஸ்கூட்டரில் ஒரு பையன் வேகமாக வந்துட்டுருக்கான். ஸோ ஆனால் கடைசியில் அவனும் இப்போ அந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டான். ஐயோ இந்த டிராஃபிக் ஏன்டா என்னை மட்டும் இப்படி சாவடிக்குது, வயன் வர திட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வேறு யாரும் இல்லை, அவன் ஜானுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது ஒரு சின்னதாக சீன் கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஐயோ இந்த 4 நாய்களும் எப்போ வரும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையில் அடிச்சுட்டு ஐயோ பெருமாளே எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே வாட்ஸ்அப் கிட்டே போனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு 5 நிமிஷம்னு போட்டு வச்சுருக்கோம். எல்லாம் ஒரே நாள் என்னடி பண்ணுறீங்க, ஒரே நேரத்தில் என்னடி பண்ணி தொலைஞ்சிட்ருக்கீங்க, சீக்கிரம் வந்து தொலைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், எல்லாருமே டிராஃபிக்கில் மாட்டிருக்கீங்களா, என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மெசேஜ் போகிறீங்க. இப்போ ஜாக்சன் பார்த்துட்டு வந்துடுறோம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரம் வந்து தொலைங்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அப்படி ஃபோனை வச்சுட்டிங்க. உங்களோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து சும்மா அப்நார்மலாக பிறந்திருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தான் டீச் பண்ணி தரது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க, டீச்சர். தென் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, லைக் அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து ஏதாவது இன்ஜெக்ஷன் போடணுன்னா அது பண்ணுவீங்க. தென் உடம்பு சரியில்லைன்னா அதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான் அது. ஸோ இருந்தாலும் நீங்கள் சின்ன கேட்டகரி தான் எடுத்துகிட்ருக்கீங்க. பட் சர்ஜரிலாம் சூப்பராகவே நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் அப்பா இன்னும் அவ்வளோ பெரிய பதவி கொடுக்கல, நீங்கள் இதிலே சோம்பேறியாக இருக்கீங்க, எழுந்துச்சி வரதுக்கே சோம்பேறியாக இருக்கீங்க. இன்னும் பெரிய பெரிய பதவியெலாம் கொடுத்தா நீங்கள் சுத்தமாக எழுந்திரிக்க மாட்டீங்க. தெரிஞ்சது அவங்க அப்பா இப்போ குட்டி குட்டி ஜாப்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ இப்போ அதுக்கு தான் ஜூனியர் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருப்பாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எம்பிபிஎஸ் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருப்பாரு உங்கள் அப்பா. ஸோ அதனால தான் இப்போ 4 பேர் வரல. இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு கால் வருது, பார்த்தா உங்கள் அப்பா தான். ஐயோ இப்போ வரைக்கும் கால் பண்ணிட்டாரு, 1/2 மணி நேரமாக ஆகுது, என்னடா பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேபின் போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா அப்படியே உட்காந்துட்டு, யாரோ என்கிட்ட 10 நிமிஷத்தில் அவங்க ஜூனியர்ஸ்லாம் வந்துடுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸு அது இதுன்னு சொன்னாங்க, ஒன்றத்தையும் காணோம் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறார். அப்பா ஒரு கொஞ்ச நேரம் டைம் தாங்கப்பா, எல்லாம் வந்துடுவாங்கப்பா. நான் டைம் தரது அப்படி கிடையாது, இன்டர்வியூ எடுக்கணும், நான் என்னோடய அசிஸ்டண்ட்டை சொல்ல போகிறேன். அப்பா நீங்களே எடுங்கப்பா, நீங்கள் எடுத்தால் தான்ப்பா நல்லாயிருக்கும். அசிஸ்டண்ட் அவர்கிட்ட வேணாப்பா, அவர் ஒழுங்காக எடுக்க மாட்டார், டேஜன் அவர் கேட்கவே மாட்டார், ஏதாவது 1க்கு 2 பேசிடுவார்ப்பா, வேணாப்பா நீ எடுப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டேன், ஏன் எனக்கு வேறு வேலை இல்லையா, இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது தான் என் வேலையா, எனக்கு வேறு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்பா கேளுப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு சடனாக ஒரு கால் வருது. உங்கள் அப்பாவும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஆர்வம். ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அப்பாவோட கேபின்லேருந்து வெளியே வந்து அப்படியே டோர் கிட்ட போய் நிற்கிறீங்க. ஐ மீன் அந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ கீழே இறங்கி வந்து நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கீழே அம்மாடி ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்படி நீங்கள் அப்படியே இறங்கி வந்து, எருமை மாடுங்களா என்னடி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, அங்கே அப்பா டேஜனை போடலான்னு பார்த்தாரு, நல்ல வேலை சரி வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு கொஞ்சமாக தண்ணி குடுறி ஓடி வரும்டி அங்கேருந்து, அந்த கேப்காரன் டிராஃபிக்கில் மாட்டிட்டோம், இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டோம், அதான் நாங்கள் ஓடி வந்துட்டோண்டி, கொஞ்சம் தண்ணி கொடுவாயின் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஐயோ தண்ணிக்கா சரி வாங்க வந்து தொலைங்க கொடுத்து தொலைறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஓடி போய் ஒரு 2 பாட்டில் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து கொடுக்குறீங்க. 4 பேரும் அதை ஷேர் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. வயன் சரி உங்கள் அப்பா எங்கே
இன்டர்வியூ அது இதுன்னு நாங்கள் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல. அடி பாவீங்களா, ஒன்றுமே பண்ணலையா? டேய் நீங்களா அதை எதாவது ப்ரிப்பேர் பண்ணிங்களாடா அப்படி சொல்லி கேட்குறீங்க. கேர்ள்ஸு இதுங்க ரெண்டுமே ஒன்றுமே பண்ணலை, அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஜாக்சனும் அங்கே ஜானும் சொல்லிகிட்ருக்காங்க. சரி வந்து தொலைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு இல்லை எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே எல்லோரும் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. இப்போ உங்கள் அப்பா ஃபோன் பேசிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. இப்போ அப்படியே நீங்கள் 5 பேர் அப்படியே நிற்கிறீங்க இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி. ஓகே, ஓ நீங்கள் தானா? உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் சொல்லுங்கள், ஏன் லேட்டு அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே ஜான் ஆரம்பிக்கிறான். அங்கிள் அது வந்து என்ன நீ அங்கிள் தான் கூப்பிடக்கூடாது, டாக்டர்னு தான் கூப்பிடணும். ஓகே எல்லோரும் கேட்டுக்கோங்க. வயன் உனக்கு தான். அப்பா நானுமா? இங்கே பாரு, இங்கே உனக்கு நான் அப்பா கிடையாது, டாக்டர். ஓகே நீங்கள் எல்லாருமே டாக்டர் தான் கூப்பிட்டுக்கணும். சும்மா ஃப்ரெண்டு அப்படி இப்படிலாம் கூப்பிட்டுக்கூடாது. டாக்டர் தான் கூப்பிட்டேன். எம்பிபிஎஸ் முடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாரு. அதுப்பா சாரி டாக்டர். ஓகே இப்படி தான் நீங்கள் கூப்பிட்டு ஃபாலோ பண்ணிக்கணும், ஏன்னா இது என்னோடய நியூ ரூல். ஓகே அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறார். சரிங்க டாக்டர் கிம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே உனக்கு வேணா நீ எப்படி வேணால் கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா விட்டுட்டு இப்போ நீங்கள் அப்படி என்ன பண்ணுறீங்கண்ணா, சரி அப்பா இன்டர்வியூ எடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே ஃபைன். உன்னோட பேர் ஜான் தானே? மிஸ்டர் டாக்டர் ஜான், உங்ககிட்டேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே நீங்கள் சொல்லுங்கள், ஏன் எம்பிபிஎஸ் குரூப் எடுத்தீங்க? அவ்வளோதான் அந்த பையன். இவர் என்னடா எல்கேஜி பாப்பா கிட்ட எதுக்கு உனக்கு இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இப்போ ஜான் முழிக்கிறான். அங்கிள் டாக்டர் கிம் என்ன கேட்குறீங்க? எம்பிபிஎஸ் படித்தேன்னா அது என்னோடய எய்ம். சரிப்பா புரியுது, எதுக்காக என்ன இருந்தாலும் டாக்டர்னா ஒரு எய்ம் இருக்கணும். லைக் எனக்கு இதனால நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் இருக்கணும். சொல்லு ஏன் அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அப்பா கேட்குறாரு. இப்போ அப்படியே உங்கள் அப்பா பார்த்து டாக்டர் கிம் என்ன கேட்குறீங்க, இதெல்லாம் வந்து சின்ன பசங்கள்கிட்ட கம்முன்னு கிடக்கணும். ஓகே நான் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர்கிட்ட தான் கேட்க போகிறோம், உன்னையும் கேட்கணும் நீங்களும் வந்து. ஐயோ வேணாப்பா நான் இங்கே நீ நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஷூ அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஷூ வெளியே தானே இருக்குது, இவர் ஏன் எப்போ கேட்குறாரு? என்னே கலாய்க்கிறல்ல, சரி நெல் உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறார். ஐயோ எங்கள் அப்பா வந்து என்ன பண்ண போகிறாரோ. சரி ஓகே நிற்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. இப்போ ஜானும் அது வந்து டாக்டர் கிம் எனக்கு ஒன்றும் ஆசைலாம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி உனக்கு டாக்டர் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் டாக்டராக இருக்கேன். ஓ ஃபைன் குட், பாட்டிக்காக டாக்டராக இருக்கேன், பரவாயில்ல நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஓகே மிஸ்டர் டாக்டர் ஜாக்சன் அப்படின்னோடனே டாக்டர் கிம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ ஜாக்சன் கேட்குறான். உனக்குப்பா உனக்கு ஏன் எம்பிபிஎஸ் படிக்கணும்? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் முழிக்கிறான். சொல்லுப்பா உனக்கு ஏன் அப்படின்ற மாதிரி இப்போது உங்கள் அப்பா கேட்குறாரு. இப்போ அப்படியே அவனும் முழிக்கிறான். ஐயோ இவர்கிட்ட என்ன சொல்கிறது? அது வந்து அதாவது அங்கிள் டாக்டர் கிம் அது வந்து நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போது ஒரு பாட்டி கண்ணு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்கள வந்து ஒரு கார் இடிக்க வந்துச்சு. ஓடி வந்து கார் இடிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களுக்கு லைட்டாக ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால நான் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஹெல்ப்லாம் பண்ணினேன். அதுக்கு வந்து நீ டாக்டரா தம்பி அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு அப்போ தான் எனக்கு தெரியும். அதனால சரி ஓகே டாக்டர்னா என்ன அப்படின்னு எனக்கு அப்போலேருந்து சின்ன வயசுலேருந்து ஒரு டவுட்டாக இருந்துச்சு. சரி அதனால் டாக்டரே படிக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சேன் அப்படின்ற மாதிரி ஜாக்சன் சொல்லி முடிக்கிறான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ ஒருத்தவங்க கணத்தில் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கு சின்ன வயசில், இப்போ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி இப்போது உங்கள் அப்பா கேட்குறாரு. அப்பா என்னப்பா கேள்வி இது? வயன் நான் டாக்டர் கிம். ஐயோ டாக்டர் கிம் என்ன கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இப்போ அப்படி உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்படி வாயில் வரல வைக்கிறாரு. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு put your finger on your lips வயன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஐயோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு சரி அப்படி சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வாய்க்கிட்ட வச்சுக்கிறீங்க. அந்த சின்ன பிள்ளைங்களாம் வச்சுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி அப்படியே வாயை கட்டிக்கிட்டு அப்படின்னு உட்காண்ட்ருக்கீங்க. இப்போது நெக்ஸ்ட்டு லியா கிட்ட அப்படி தென் நம்மளோட ரியா கிட்டேயும் கேட்டுட்டாரு. ஓகே ஃபைன், உங்களை நான் ஃபஸ்ட்டு லெவலில் பாஸ் பண்ணிட்டேன். செகண்ட் லெவல் உங்களுக்கு நான் நிறைய ட்ரீட்மெண்ட் தான் சொல்லித்தரணும். நம்ம ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் பழகணும்.
அதனால் அதை பற்றினா நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அசிஸ்டன்ட் டேஜன் இருக்காரு. இப்போ அப்படி நீங்கள் பார்த்துட்டு வேணாம் வேணாம்னு சொல்லுங்கள், டேஜன்லாம் வேணாம், நீங்கள் வாங்கன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்கள் தலையிட்டுறீங்க. இப்போ உங்கள் அப்பா அப்படியே பார்க்குறாரு, என்ன வயன், அது ஒன்றும் இல்லை டாக்டர் கிம், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. என் அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்வார். இன்னும் ஒரு 1 வீக்கில் கற்றுக்கலாம். உங்களோட யூனிஃபார்ம்ஸ்லாம் ரெடியாக இருக்குது, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கோங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போது அப்படியே 4 பேரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் கிம் அப்படின்ற மாதிரி அவங்க 4 பேரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களும் சரிப்பா நானும் உங்களுக்கு ரூம் கிட்டே போய் காட்டுட்டா அவங்களுக்கு ரூமை காட்டுவேன் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறார். நீங்களும் அப்படியே வாங்க வாங்க அப்படி சொல்லிவிட்டு இப்போது அப்படின்னு நீங்கள் 4 பேரும் நீங்கள் 5 பேரும் அந்த ரூமில் உட்காந்துட்டு பையன் இது உங்கள் அப்பாவா இல்லை டீச்சர் எங்கேயா படித்தாரடி அப்படின்ற மாதிரி ஜாக்சன் கேட்குறான். ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. பின்ன என்ன சின்ன பிள்ளைங்க கேட்குற மாதிரி கொஷின்லாம் கேட்குறாரு உங்கள் அப்பா, எனக்கு கிண்டர் கார்டனில் ஏதாவது படித்தாரா என்ன அப்படின்ற மாதிரி ஜாக்சன் கேட்குறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறீங்க. அப்படி இல்லைடா, இதுதான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டாக்டர்னா ஒரு எய்ம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு எய்ம் இருக்கும். எதனால அந்த எய்ம் வந்துச்சு அப்படின்றது தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் எங்கள் அப்பா அப்படி எல்லார்ட்டையும் இப்படி தான் கேட்பார். வழக்கமாக என்னை பக்கத்தில் உட்கார வச்சு கேட்பாருடா, எனக்கு அது தாண்டா பிடிக்காது, ஏன்னா நான் தான் எல்லாரையும் போய் கூட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி பரவாயில்ல ஓ அப்படின்ற மாதிரி இப்போது நீங்கள் அப்படியே எல்லாம் அவங்க 5 பேரும் அப்படியே பேசிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பையன் வேகமாக வந்துட்டுருக்கான். அவனுக்கு ஒயிட் கலர் கோட் போட்டு ஸ்டெத்தஸ்கோப் கழுத்தில் மாட்டிக்கிட்டு அவன் வந்துட்டுருக்கான் வேகமாக. ஸோ அப்படியே ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு அப்படியே ஏறிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே அவனோட முடி அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே வரான். இப்போது அந்த பஸ் எங்கே நிற்குதுன்னா ஒரு லைக் பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்டே நிற்கிது. அது வேறு யாரும் இல்லை, ஜிமன் தான். உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பான். ஸோ உங்களுக்கும் ஜிமினுக்கும் சின்ன வயசில் ஒரு சின்ன பாண்ட் இருக்கும், நான் சொல்லியிருப்பேன்ல இன்ட்ரோவில். ஸோ உங்களுக்கும் ஜிமினுக்கும் சைல்ட்ஹுட்லேருந்து ரொம்ப நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ நீங்கள் எதார்த்தமாக அப்படியே உங்கள் அப்பாவோட கேபினுக்கு பக்கம் போயிட்டுருப்பீங்க, உங்கள் அப்பா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே போகிறீங்க. சடனாக ஜிமின் வந்திருப்பான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஏன்னா அவன் வந்து ஸ்பெட்ஸ் போட்டிருப்பான், அதனால் உங்களுக்கு அடையாளம் தெரியல. ஸோ அப்படி கிட்ட போய் பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோதான், ஹே ஜிமின் அப்படி சொல்லி கத்துறீங்க. அப்படி ஜிமின் பார்த்துட்டு யார் இது அப்படி சொல்லி அவன் பார்க்குறான். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாகவே வந்து அந்த டாக்டருக்கான வேண்டிய ட்ரெஸ்லாம் போட்டிருப்பீங்களா, ஒயிட் கலர் கோட் போட்டு ஸ்டெத்தஸ்கோப் மாட்டிக்கிட்டு அப்படிலாம். ஸோ பார்க்குறான், இது எங்கேயோ பார்த்த உருவம் மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் ஹே வயன் நீ என்ன இங்கே பண்ணுற, இதுதான் என்னோடய ஹாஸ்பிட்டல், நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி சரி வா 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 என்ன விஷயமா வந்திருக்க, ஜூனியர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்துச்சு, சரி ஓகே ஜாயின் பண்ணிக்கலாமே, எம்பிபிஎஸ் முடித்தேன், அதான் வெட்டியாக வீட்டில் எங்கள் அம்மா இருக்க வேணான்னு சொன்னாங்க, அதான் வந்துட்டேன். எப்படி நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லி இப்போ ஜிம்முன்னு கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு சும்மா சொல்லக்கூடாதுடா, காலேஜ்லலாம் அப்படி இப்படி இருந்த, பரவாயில்ல இப்போ சூப்பராக இருக்க, சரி வா வா எங்கள் அப்பா பார்க்க வரியா, ஆமாம் ஆமாம் அவர் தானே பார்க்கணும், அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இது எங்கள் அப்பாவோடதுடா, இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே எங்கள் அப்பாவோடது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிம்முன்னு பார்த்துட்டு என்ன சொல்கிறவன், இது உங்கள் அப்பாவோடதா, எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு போஸ்டர் வந்துச்சு டாக்டர் கிம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு, ஸோ ஜூனியர்ஸ் அவர் தேடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி வந்துச்சு, ஸோ அதான் சரி ஓகே நம்ம ஜூனியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுதான்லாம் சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜிமின் வரான். நீங்கள் அப்படியே ஜிமினை கூட்டு போய் அப்படியே காட்டுறீங்க. இப்போது டாக்டர் கிம் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதான் உங்கள் அப்பா. இப்போது நீங்கள் அப்படியே எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் கிம் அப்படின்றீங்க, இல்லை வாங்க அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. பார்த்தா ஜிமின் ஹே ஜிமின் எப்படி இருக்க அப்படி சொல்லி உங்கள் அப்பா போய் ஹக் பண்ணிக்கிறாரு. அங்கிள் சூப்பராக இருக்க, சாரி டாக்டர் கிம் சூப்பராக இருக்க அப்படின்னு ஜிமின் சொல்லி ஹக் பண்ணிக்கிறான் உங்கள் அப்பாவை. நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு சூப்பர் இந்த ட்ரெஸ் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது மேன், அப்படியே காலேஜில் உன்னை வேறு மாதிரி பார்த்தேன், இப்போது டோட்டலாக மாறிட்டேன் ஜிமின் அப்படின்ட்டு இப்போ கிம் கேட்குறாரு. அப்படியா நான் டோட்டலாக மாறிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் அவ்வளோதான் ஜிமினுக்கு காலி, இன்டர்வியூ எடுத்து சாவடிப்பார். வைன் ஜிமினுக்கு நீ ரூம் காட்டு, இப்போது நீங்கள்லாம் புதுசாக வந்திருக்கீங்களா அங்கேயே ஜிமினுக்கு ஒரு இடம் கொடு. அப்போ இன்டர்வியூ இப்போ அப்படியே நீங்கள் கேட்டோன்னே உங்கள் அப்பா பார்த்துட்டு இவனை பார்த்தா உனக்கு இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசை வருதா வைன் நீ சொல்லு அப்படி சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமினை உங்களை பார்த்து சிரிக்கிறான். அப்பா என்ன இருந்தாலும் இன்டர்வியூ எடுப்பீங்களப்பா, ஏன்ப்பா இன்றைக்கி மட்டும் ஜிமினுக்கு மட்டும் அப்படி சொல்லி கேட்குறீங்க. இவனை பார்த்தா எனக்கு இன்டர்வியூ எடுக்கணும்னு தோணலை, நல்ல பையன் தான் இருக்கான், ஸோ அதான் வேணாம்
இவனுக்குன்னு ஒரு ஏம் இருக்கும், அவன் எதுக்காக அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறான்னு எனக்கு சம்திங் தெரியுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சொன்னார். சொன்னோடனே நீங்களும் சரி ஓகே ஜிமன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனை கூப்பிட்டு போகிறீங்க. ஜிமன் அப்புறம் எப்படி வீட்டிலலாம் என்ன எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போதுவாயின். அம்மா தான் வீட்டில் சும்மா இருக்காது, எங்கேயா ஒர்க் போ அப்படின்னாங்க. சரி அதான் அப்படி பார்த்தா டக்குன்னு ஒரு போஸ்டர் வந்துச்சு. சரி எப்படி பார்த்துட்டே இருந்தேன். சரி ஓகேவா அதான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துக்கலாமே அப்படின்னு ஒரு பிளான் தான் வாயின், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஜிமன் பா அப்படி சொல்லிவிட்டு அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறீங்க. ஏய் ஜிமன் மச்சான் எப்படா இருக்குது அப்படி சொல்லிட்டு இப்போ ஜாக்சன் தென் ஜான் அப்படி ரியாலாம் போய் பார்த்து ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிமனை. ஏன்னா நீங்கள் 6 பேருமே ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, ஒரே காலேஜில் படிச்சிருப்பீங்க. பட் ஒரு சிச்சுவேஷனில் எல்லோரும் பிரிஞ்சு போகிற நிலமையாக இருக்கும். ஏன்னா அந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் பிரிஞ்சு தானே போகணும். ஸோ அந்த மாதிரி தான் காலேஜெலாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள்லாம் பிரிஞ்சு போயிருப்பீங்க. ஆஃப்டர் அ லாங் இயர்ஸ் அப்படிக்கப்புறம் தான் நீங்கள் மீட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே எல்லாமே ஹக் பண்ணிவிட்டு என்ன நீங்களும் இங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களா அப்படி சொல்லி ஜிமன் கேட்குறான். ஆமாம் இங்கே வந்தோடனே இன்டர்வியூ அப்படி சொல்லிவிட்டு அப்படியே 6 பேரும் அப்படியே ரவுண்ட் போட்டுட்டு அப்படியே உட்காந்து கதை பேசிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. தென் அப்படியே ஜிமன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தென் அப்படியே யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிறான். ஸோ இப்போது அப்படி எமர்ஜென்சி சைரன் அடிக்குது. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ எமர்ஜென்சி வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. எங்கே போகணும் அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே என்னென்னா சர்ஜரி எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுக்கு தான் எமர்ஜென்சி ஹாரன் அடிச்சிருப்பாங்க. இப்போது இப்படி ஒரு கிளாஸ் மாதிரி போகுது, நீங்கள் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சீனியர், ஐ மீன் உங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அதை பற்றி படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லி தரணும்னு சொல்லி தந்துட்டுருக்கீங்க. லைக் ஒரு ஃபேக்கான ஹியூமன் பாடி இருக்குது, அப்புறமா தான் நீங்கள் வந்து ரியலான ஹியூமன் பாடிக்கு போவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபேக்கான ஹியூமன் பாடி எடுத்து அதுக்கு சர்ஜரி எப்படி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஜிமனும் அப்படியே நல்லா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கான். அதில் அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறான். நீங்கள் ஜிமனை பார்க்குறீங்க, ஜிமனோட ஐஸை பார்க்குறீங்க. ஜிமனோட ஐஸ் ஃபுல்லாகவே அந்த ஃபேக்கான பாடி இருக்குல்ல, ஸோ அது நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க அதே தான் அவன் பார்த்துட்ருக்கான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்படியே அவங்க அங்கே இங்கே பார்க்குறாங்க, பட் ஜிமனோட கண்ணை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா ஜிமனோட கண் ஃபுல்லாகவே அந்த ஃபேக்கான பாடி மேலே நீங்கள் எப்படிலாம் சர்ஜரி பண்ணுறீங்களோ எல்லாமே அவன் கண் அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்களும் அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சியாக பறக்குது. ஏன்னா நீங்கள் சின்ன வயசில் லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்கூல் முடிகிற டைமில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமனை லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஒன் சைட் லவ் தான் இருந்திருக்கும். ஏன்னா ஜிமன் கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிட்டுருக்கீங்க, அவனும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகுறான். ஆனால் நாளைக்கு லவ்னு சொல்லி அவனை கஷ்டப்படுத்தக்கூடாது, உங்கள் ஃப்ரெண்டோட பாண்ட் பிரியக்கூடாதுன்றனால நீங்கள் அப்படியே அமைதியாக உங்கள் லவ்வை பூட்டி வச்சிட்ருக்கீங்க உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே. ஓகேவா? ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க, அவங்களும் ஃபேக்கான பாடி கூட அந்த மாதிரி பண்ணிவிட்டு சர்ஜரி அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாமே ஒரு பாடி கொடுத்துருப்பீங்க ஃபேக்கான பாடி. ஸோ அதெல்லாம் அப்படியே அவங்க பார்த்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே தான் நீங்கள் ஜிமன் சைட் போகிறீங்க. ஜிமன் அப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறான். வயன் இது ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஜிமன் பண்ணதை பார்த்துட்டு அவ்வளோ எம்பாரசிங்காக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா அவன் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கான். இது அவனுக்கு ஃபஸ்ட் டைம், இருந்தாலும் அவன் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, ஜிமன் நான் இப்போ தானே சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ பர்ஃபெக்டாக. அதில் வயன் ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தாலும் அதை அப்படியே நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன். அது எனக்கு என்னன்னு தெரியல, அது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன ஹேபிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் சிரிச்சிட்டு சூப்பர் அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி ஜிமன் அதெல்லாம் முடிச்சுட்டு அவன் நெக்ஸ்ட்டு கட்டமாக லைக் வேறு பாடி கூட வேறு ஒரு ஃபேக்கான பாடி கூட அந்த மாதிரி அந்த சர்ஜரிலாம் பார்த்துட்ருக்கான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லைட்டாக அங்கங்கே தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் ஜிமன் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் ஒரு லன்ச் டைம் போல் லைக் 12 o'clock போல் எப்பயும் நம்ம லன்ச்லாம் சாப்பிடுவோம்ல ஸ்கூல்லையும் காலேஜ்லையும், அது போல் தான் அங்கே கேன்டீன் இருக்குது. எல்லாருமே அப்படி 6 பேரும் எப்படி சின்ன வயசில் உட்காந்து சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு அப்படி சின்னதாக ஸ்மைல் பண்ணிவிட்டு வாயின் நீ மட்டும் இங்கே வாயின் அப்படின்றாரு. ஏன்ப்பா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் அப்பா கிட்டே போகிறீங்க. உங்கள் அப்பா என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா லைக் இப்போது நீங்கள்லாம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு லைக் டெஸ்ட் மாதிரி நீங்கள் வைக்கணும். லைக் அவங்க எல்லா ஆப்ரேஷனும் கரெக்டாக பண்ணுறாங்களா, ஸோ அவங்கக்கிட்ட தனியாக ஒரு ஆப்ரேஷனை விட்டால் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்களா, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்டு உங்களை வைக்க சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு டாக்டர் கேம் நான் பார்க்கணுமா, பின்ன வயன் நீ நல்லா தானே ஆப்ரேஷன்லாம் பண்ணுற, அப்புறம் என்ன உனக்கு, ஸோ இது மூலிமா உனக்கும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலுக்கு நீனும் போகலை, எங்கே தப்பு பண்ணா நாளைக்கு உனக்கும் அது தெரியும்ல, ஸோ எதாக இருந்தாலும் அப்பா கிட்டே கேளு, நான் சொல்கிறேன். டாக்டர் கேம் என்னப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. வயன் இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன். தென் ஜிமன் வந்தானே அவன் எப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா கேட்குறாரு.
அவன் நல்லா தான்ப்பா பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் இப்போ தான்ப்பா ஒரு ஃபேக்கான பாடி கூட அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். அவன் சடனாக புரிஞ்சுக்கிட்டான்ப்பா. அவன் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரோட கேபினுக்கு போயிட்டார். தெரியுமா என்ன அப்பா வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே லஞ்சை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க என்ன விஷயம்ன்ட்டு. நீங்களும் அப்படியே அந்த டெஸ்ட்டை பற்றி சொல்கிறீங்க. வயன் வந்தோடனே டெஸ்ட்டாடி, என்னடி நீ ஸ்கூல்லேயே டெஸ்ட்டு, காலேஜில் எக்ஸாமு, இங்கேயுமா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு ரியா கேட்குறான். ஏய் எங்கே போனாலும் டெஸ்ட்டு எக்ஸாம் இருக்க தாண்டி செய்யும். ஐயோ பெருமாளே, யார் இந்த எக்ஸாமு டெஸ்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சா? நாங்கள் இதெல்லாம் வேணுமா? நாங்கள் ஏன் ஆசையாக பட்டோம் அப்படின்னு சொல்லி ரியா கத்திகிட்ருக்கா. ஏய் கத்தாத, எங்கள் அப்பா கேட்டுச்சுன்னா அவர் கோவப்படுவார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓடி, நான் நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டு போகிறேன். ஏய் கொன்றுவேன், ரிசைன் பண்ணிட்டுலாம் போகிற வேலை வச்சேன்னா. எனக்கு ஹெல்ப் பண்ண வேறு யாரும் இல்லடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்டு ஆசை உயிர் தோழி, உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறா. போதுண்டி, உன் கவிதை இந்த கதைலாம் எனக்கு வேணாம் சரியா, சாப்பிடு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தென் ஜிமன் சாப்பிட்டுட்டு டக்குன்னு உனக்கு போரேருது. நீங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பீங்க. ஜிமன் அப்படி சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுத்து அவன் தலையில் வந்து ஹெட்டில் வந்து லைட்டாக அடிக்கிறீங்க. ஜிமன் பார்த்துட்டு இல்லை வயன் வேணாம் அப்படின்றான். இரு ஜிமன், இப்படி பண்ணாதான் அப்புறம் போரேறணும் சரியாகும் அப்படின்னு நீங்கள் அழகாக அக்கறையே சொல்கிறீங்க. இங்கே அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே ஜாக்சனும் ஜானும் இங்கே ரியாலியா 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அப்படி பார்த்து என்னடி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜாக்சனை பார்த்து ஜிமன் கேட்குறான் என்ன அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை மச்சான், இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு அப்படி சிரிச்சிட்ருக்காங்க. ஒரு மாதிரி ஷையா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தெரியும் நீங்கள் ஜிமினை ஒன் சைடாக லவ் பண்ணுறது. பட் ஜானுக்கும் ஜாக்சனுக்கும் தெரியாது நீங்கள் ஜிமினை ஒன் சைடாக லவ் பண்ணுறது. ஜிமினுக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் ஒன் சைடாக அவங்க லவ் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேவா. ஸோ அப்படி தான் அந்த லஞ்ச் பிரேக் அப்படியே போயிருக்கும். தென் அப்புறமா ஒரு 1 o'clock மேலே உங்களுக்கு உங்கள் கேங்கு எல்லாருக்குமே தூக்கம் வருது. பட் ஜிமினுக்கு வரல. காய்ஸ் என்ன தூங்கிட்டுருக்கீங்க, நம்மளுக்கு ஒரு சின்ன சர்ஜரி இருக்குல்ல, அந்த கையில் சர்ஜரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்கிறோம். ஜிமன் முடியல, ஜிமன் பாடிலாம் ரொம்ப முடியல அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பயன் என்ன நீயே சொல்கிற, நீ தான் எங்கள் எல்லாருக்கும் டீச் பண்ணணும், நீயே எப்படியா அப்படின்னு மாதிரி ஜிமன் கேட்குறான். இல்லை ஜிமன், உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ரொம்ப இதாக இருக்குது. இப்போ தான் சாப்பிட்டேன், ஹெவியாக வேற அம்மா கொடுத்துட்டாங்க, நைட்டு வரைக்கும் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வயன் நம்ம டாக்டர்ஸ் நம்ம ஒருத்தவங்க உயிரை காப்பாற்றணும் வயன். அப்போது அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி சோம்பேறியாக இருந்தோம்னா அது தப்பு. நம்மளுக்கு ஆண்டவன் என்ன கொடுத்துருக்கான், நம்ம மற்றவங்க உயிரை காப்பாற்றணும் வயன். நீ இப்படி சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நீ காப்பாற்றுற ஒவ்வொரு உயிரோட வேல்யூ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜிமன் கேட்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது ஜிமன் இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு. சின்ன ஜிமன் பாசிட்டிவ் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் கேட்குறான். டேய் அப்படி இல்லைடா, நம்மளுக்குன்னு ஒரு எய்ம் இருந்தாலும் அந்த எய்ம் எதுக்காக வந்துச்சுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியணும்ல அப்படி சொல்லி ஜிமன் இப்போ உங்கள் அப்பா பேசுன மாதிரி பேசுகிறான். ஜிமன் காலையில் எங்கள் அப்பா இதே தான் சொன்னார், எப்படி நீ அதே சொல்கிற? அப்படியா, எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எய்ம் இருக்குது. ஏன்னா நம்ம உலகத்தில் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் செலவும் இருக்கட்டும். இப்போது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கலாம். அங்கே செலவெல்லாம் அதிகமாகலாம் இருக்காது. ஏழைகளுக்குலாம் ரொம்ப வசதியாக ஆனால் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு ஒரு கம்ஃபர்டபுள்னு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காது வயன். லைக் அங்கே நம்ம ஒரு வீடு மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. எப்படி சொல்கிறது, ஒரு பெட்டு கூட ஒழுங்காக இருக்காது, கீழே தான் படுக்கணும், அந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும். பட் ப்ரைவேட்டில் கம்ஃபர்டபுள் எதிர்பார்க்கலாம். பட் அவங்க உயிரை காப்பாற்றுவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் உங்கள் ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது. ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஹாஸ்பிட்டலில் எந்த உயிரும் பிரிஞ்சது கிடையாது. அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு ஜிமன் சொன்னோன்னே அங்கே இருக்கவங்களும் எல்லாம் கிளாப் தட்டுறீங்க. ஸோ இங்கே அப்படி ஜிமன் பக்கத்துலலாம் நர்ஸ்லாம் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்துட்டு அப்படியே கிளாப் தட்டுறாங்க. தென் அங்கே நிறையா மேட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மேட்னு சொல்ல முடியாது, க்ளீனர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஜிமனோட ஸ்பீச்சை கேட்டுட்டு அப்படியே கிளாப் தட்டுறாங்க. ஸோ என்னோடய ஏம் டாக்டர் ஆகணும் தான். ஆனால் எனக்கு ஒரு லட்சியம் வந்துச்சு. எதனால் நான் டாக்டர் ஆகணுன்றது எனக்கு ஏன் தெரியுமா, சின்ன வயசுலேருந்து நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எங்களுக்கு சொந்தமாக வீடே கிடையாது. நாங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஸோ இப்போ ஜிமனோட சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு போகலாம் வாங்க. இப்போது ஒரு ஜிமன் வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் போது லைக் ஒரு
5th படிக்கிற பையனா வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா, ஜிம்மனோட ஃபேமிலிலாம் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க முன்னாடி ஒரு ஹவுஸ் ஓனர் வாங்க வாங்க அப்படி சொல்லி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிம்மன் அப்போ பார்த்துட்டு வா வா ஜிம்மன் வாம்மா அப்படி ஜிம்மனோட அம்மாவையும் ஜிம்மனையும் இப்போ ஜிம்மன் அப்போ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த ஹவுஸ் ஓனர் இப்போ ஒரு சின்னதாக ஒரு வீடு காட்டுறாங்க. ஸோ அந்த வீட்டில் தான் நீங்கள் ஒரு 1 மந்த் இருக்கணும், அதுக்கப்புறம் வேறு வீடு பார்த்துட்டு கிளம்புங்க. ஏன்னா இந்த ஹவுஸ் ஓனர்கிட்டயே நான் ரொம்ப கெஞ்சி தான் வந்து உங்களுக்காக சும்மா ஒரு 1 மந்த்துக்கு தான் வீடு கொடுத்துருக்கேன், இங்கே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துக்கோங்க, 1 மந்த்துக்கு அப்புறம் வேறு வீட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிளம்பிட்டாங்க. இப்போ அப்படியே ஜிம்மன் பார்க்குறான், அப்போ அப்போ பெர்மனெண்ட்டாக இந்த வீடு இல்லையா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்குறான். தம்பி அது போங்கப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிம்மன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே அவங்க அப்பாவோட கையை உதறி விட்டுட்டு அப்படியே அவன் போய் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டான். இப்போ ஜிம்மன் ரொம்ப சேடாக இருக்கான். இப்போது அப்படி ஒரு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஜிம்மன் அப்பா பார்த்துட்டு ஜிம்மன் எங்க அப்படின்ற மாதிரி இப்போது ஜிம்மன் அப்பா கேட்குறாரு. ஜிம்மன் அம்மா பார்த்துட்டு தெரியலங்க அப்படி சொல்கிறாங்க. தெரியலையா அப்படி சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அவர் தேடுறாரு. இப்போ ஸ்ட்ரீட் கார்னர் கிட்ட வந்தா ஜிம்மன் அப்படியே அங்கே ஓரமாக ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துட்ருக்கான். தம்பி என்னப்பா சோகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஜிம்மன் அப்பா கேட்குறாரு. இப்போ அப்படியே ஜிம்மன் என்ன சொல்கிறேன்னா, என்னப்பா பெர்மனெண்ட்டாக இந்த ஹவுஸ்ன்னு சொன்னீங்க, ஆனால் பெர்மனெண்ட்டாக இங்கே ஹவுஸ்ன்னு பார்த்தா நீங்கள் பெர்மனெண்ட்டே இல்லை, சும்மா ஒரு 1 மந்த்து தான்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியலப்பா, எப்பப்பா பெர்மனெண்ட்டாக வீடு கட்டிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி நீ இப்போது ஜிம்மன் கேட்குறான். டேய் தம்பி சீக்கிரத்தில் அப்பா கட்டிடுறேன்டா, நான் கட்டி ஒரு சொந்த வீட்டுக்கு போகணுன்னு தான் ஆசை, ஆனால் என்னடா இங்கே இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, இங்கே ஹவுஸ் ஓனர் 1 மந்த்துக்கு தான் கொடுத்துருக்கேன்றாங்க, நான் அதுக்குள்ளே என்ன வீட்டை பார்க்கணும், எனக்கு தெரிலடா, நான் சூன் உன்னை ஒரு நல்ல சொந்த வீட்டுக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறேன்டா, அதுக்கு நீ நல்லா படி, நல்லா படித்து வெளிநாட்டில் போய் வேலை செய், நமக்கு கொஞ்சம் காசு பிரச்சனைலாம் குறையும்டா அப்படின்ற மாதிரி இங்கே ஜிம்மன் அப்பா சொல்லிவிட்டு ஜிம்மனை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அப்படி இந்த 1 மந்த் போயிருக்கும். ஸோ அப்படி ஜிம்மன் அப்பா வேறு ஒரு வீட்டை பார்த்துட்டு இப்போ அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே இருக்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் எல்லா விஷயத்துலையும். லைக் இப்போ இதை பண்ணக்கூடாது, அங்கே பண்ணக்கூடாது, இதை அதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மனுக்குலாம் ஒன்றும் புரியல, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஸோ கிரிக்கெட் விளையாடக்கூடாது வீட்டு பக்கத்தில் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மனுக்குலாம் ஒன்றும் புரியல. ஸோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருப்பான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஜிம்மனோட அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. ஜிம்மன் வீட்டையே வந்து லைக் எப்படி அவங்களே ஒரு புவர் ஃபேமிலி. ஸோ அதனால் ஜிம்மன் அப்பாவை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றாங்க. அங்கே ஜிம்மன் பார்க்குறான், அங்கே இருக்க ஏரியாவே லைக் அப்படியே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜிம்மன் பார்க்குறான் அவங்க அப்பாவை போய் இதிலே போய் சேர்க்குறது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. பட் ஆனால் ஜிம்மன் அப்பா உயிர் பிழைக்கல, அவர் இறந்துட்டார். ஸோ ஜிம்மனுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே இருக்கவங்களாம் டேய் இந்த பணத்தை கடாசு அப்படின்னு மேலே பேசுகிறாங்க. யாரை பார்த்து போனோன்றீங்க, அது எங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சண்டை போட போகிறான். இப்போ ஜிம்மன் அம்மா பார்த்துட்டு தம்பி போகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அம்மா இவ்வளோ கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. இது எங்கள் அப்பா, இவரை பார்த்து நீங்கள் போனோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஜிம்மன் சொல்கிறான். தம்பி இது போனோம் தான், இறந்து போயிட்டார்ல, ஸோ நாங்கள் கட்டி கொடுக்குறோம், எடுத்து கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அவர் வாயில் ஸ்மோக்கை வச்சுட்டு அவர் மட்டும் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஜிம்மனுக்குலாம் ஒன்றும் புரியல, அவன் அழுதுட்டுருக்கான். அவங்க அப்பா ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், அதாவது சொந்த வீடு கட்டி சந்தோஷமாக நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். பட் ஆனால் அந்த ப்ராமிஸ் உடஞ்சிருச்சுன்றனால ஜிம்மன் ரொம்ப கவலைப்பட்டுருக்கான். ஸோ இப்போ ஜிம்மன் அப்படி ப்ரெசண்ட்டுக்கு வரலாம். ஸோ ஜிம்மன் இதெல்லாம் நினச்சி அப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். இப்போது உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ வைன் கேட்குறான். எங்கள் அம்மாவா ஏதோ இருக்காங்க பாவம், அவங்களும் சும்மா அவங்க வயிற்று பசிக்காக என் வயிற்று பசிக்காக உழைச்சிட்ருக்காங்க வைன் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறான். அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். தென் அவங்க மற்ற நர்ஸும் தென் அங்கே வேலை செய்கிற எல்லாருமே அப்படி நின்றுட்டு ஜிம்மனோட ஸ்டோரிஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. இப்போ அப்படியே கிம் வராரு. ஆமாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கிம் கேட்குறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை கிம், அவர் என்னவோ சொன்னார். ஜிம்மன் என்னாச்சு, முகமே சரியில்லையே அப்படின்ட்டு இப்போ கிம் கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை டாக்டர் கிம், ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஜிம்மன் என்ன பண்ணுறான்னா அப்படியே அவன் ஒர்க்லாம் பார்க்குறான். இப்போ ஜிம்மன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு கிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே பர்சனலாக ஜிம்மனை கூப்பிட்டு என்ன இதெல்லாம் கேட்குறாரு. ஜிம்மனும் என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்கிறான். ஐயோ தம்பி என்னப்பா இதுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்ருக்க, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் போடு, உனக்கு ஆனால் பலன் நீ சொந்த வீட்டுக்கு கண்டிப்பாக போகுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ கிம் சொன்னோன்னே ஜிம்மனுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. கண்டிப்பாக கிம், இங்கே ஒரு உயிரும் நான் போக விட மாட்டேன் உங்களுக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மன் சொன்ன வார்த்தை கேட்டு அப்படி கிம் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு உனக்கு அப்பா இல்லைனாப்பா என் அப்பாவை நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி இப்போ கிம் சொன்னோன்னே ஜிம்மன் அப்படியே ஹக் பண்ணிட்டு லைட்டு டேர்ஸ் விடுறான். ஸோ அப்படி சரி அழாத போ ஒர்க்லாம் அப்படி பாரு அப்படின்ற மாதிரி இப்போ கிம் அனுப்பிக்கிறேன். ஓகே டாக்டர் கிம் அப்படி சொல்லி ஜிம்மன் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு நைட் டைம் போல் எல்லாமே கிளம்பிகிட்ருக்காங்க. இப்போ வயன் அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்கா.
இப்போ ஜிமன் பார்த்துட்டு ஹயன் நீ நைட் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை ஜிமன் நான் வீட்டில் போய் சாப்பிட்டுப்பேன். ஏய் என்கிட்ட ஃபுட்டு வேணால் கொஞ்சம் இருக்குது, எவ்வளோ என்ன சாப்பிடாம இருப்பேன், வா கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கூப்பிட்றான். இல்லை வேணாம் ஜிமனா, இப்போ நான் சாப்பிட்ற மூடில்ல, வீட்டில் போய் அம்மா எதாவது குக் பண்ணியிருப்பாங்க நான் சாப்பிட்றேன். ஐயோ வயன் வீட்டுக்கு சாப்பாடு எப்படி எடுத்துகிட்டு போனால் அம்மா திட்டுவாங்க வயன். சரி வா அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஒரு பெட்டுக்கு தரீங்க. ஸோ அவங்க எப்பயுமே ரெகுலராக ஒரு டாக் உங்களோட அவங்களோட ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் இருக்கும், அது குட்டி போட்டிருக்கும். ஸோ அதுக்கு பால் தரணும்னா கண்டிப்பாக ஃபுட்டு வேணும், அப்போ தான் அந்த குட்டிகளுக்கெலாம் பால் தர முடியும். இப்போ ஜிமன் பார்க்குறான், ஏய் என்ன பண்ணுற ஃபுட்டு போய் அதுக்கு. இல்லை ஜிமனா, இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு அடிபட்டுட்டு வந்துச்சு, நான் தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அப்போது இதோட வயிற்றில் நான் 5 குழந்தைங்கள பார்த்தேன். பட் ஆனால் இப்போது அதுங்க வயிற்றில் 3 குழந்தைங்க தான் இருந்துச்சு. ஏன்னா 2 பிறக்கும் போதே இறந்து போச்சு. 3 தான் இப்போ பிழைச்சிது. 3 அங்கே ரொம்ப பசியில் துடிச்சிட்ருக்கு. ஸோ ஒரு பசி வந்த ஒரு நாயை நான் எப்படி துரத்த முடியும்? ஸோ அதனால தான் நான் இதை சீக்கிரட்டாக எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இங்கே வளர்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு டாகை பார்த்தாலே பிடிக்காது, அவருக்கு அலர்ஜி. ஸோ அதனாலவே நான் வீட்லேயும் டாக் வளர்க்கணும் ஆசை. பட் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதனால நான் வளர்க்குறது கிடையாது. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமன் பார்த்துட்டு சரி வாங்க அப்படியே ஒரு வாக் போகலாம். போகலாமே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்களும் ஜிமன் அப்படியே வாக் போகிறீங்க. அப்புறம் என்ன ஏம் அப்படின்னு சொல்லி ஜிமன் கேட்குறான். என்ன ஏமா? ஒன்றும் கிடையாது, அப்பா கூட ஒரு சேஃப்டியாக ஒரு துணையாக அப்பா கூட இருக்க போகிறேன் லைஃப் ஃபுல்லாக. ஜிமன் நீ என்ன அப்படின்ற மாதிரி ஜிம்மனை பார்த்து கேட்குறீங்க. எனக்கு என்ன சொந்த வீடு கட்டணும், அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவர் ப்ராமிஸை நான் காப்பாற்றணும் ஆசைப்பட்றேன். அம்மாவுக்கும் அதே தான். ஸோ நானும் அம்மாவும் கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு கட்டுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஜிம்மன் சொல்கிறான். ஜிமன் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நீ சொந்த வீடு கட்டுவ. உங்கள் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நீ கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு உங்கள் அப்பாவோட பேரில் கட்டு, ஓகேவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜிமனை சப்போர்ட் பண்ணுறீங்க. ஜிமன் ஓகேவா அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் ஜிமன் அப்படியே வாக் போயிட்டுருக்கீங்க. தென் அப்படியே தான் ஒரு டீ கடை இருக்குது. ஸோ அப்படியே அங்கே போய் நீங்களும் ஜிமனும் டீ குடிச்சிட்டு அப்படியே திரும்ப ரிட்டன் வரீங்க. ஸோ ஜிமன் அப்படியே கேப் புக் பண்ணிவிட்டு அவனால் முடிஞ்ச அளவுக்கு நடந்து போகிறான். பட் ஆனால் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது. ஸோ நீங்கள் தான் அப்படியே கேப் புக் பண்ணுறீங்க. ஸோ மணி நீங்கள் தான் கொடுத்துட்டு சரி ஜிமன் பார்த்து போ பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜிம்மனுக்கு டாட்டா சொல்லிட்டீங்க. ஸோ ஜிமன் ஓகேவா ரொம்ப தேங்க்யூன்றான். ஏய் நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, தேங்க்யூலாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. கேப் புக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. ஜிமன் பார்த்துட்டு அப்படியே உங்களை லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போகிற வரைக்கும் பார்க்குறான். ஸோ அப்படியே சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறான். ஸோ அப்படியே அவன் ரூமில் போய் பார்க்குறான். இப்போ ஃபுல்லாகவே அவன் ரூம் ஃபுல்லாகவே உங்களோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஏன்னா ஜிமனும் உங்களை சீக்கிரட்டாக லவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே இப்போ ஜிமனோட அம்மா வந்துட்டு தம்பி சாப்பிட்டியாப்பா? வேணாம்மா எதுவும். ஏய் இன்றைக்கி எப்படா போச்சு உனக்கு அப்படின்னு இப்போ ஜிமனோட அம்மா கேட்குறாங்க. சூப்பராக போச்சுமா. வயனை பார்த்தியா? என் மருமகளை பார்த்தியா? அம்மா மருமகளாம் சொல்லாதம்மா, எங்கேயாவது அவன் முன்னாடி வந்துருப்போம். டேய் என்னதாலும் அவன் நம்ம வீட்டு மருமக தான். அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம வீட்டுக்கு அவன் மருமக தான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமன் அம்மா சொல்கிறாங்க. யூ மை ஸ்வீட் மதர், நீ கவலைப்படாத, தான் நம்ம வீட்டு மருமக அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்லிட்டு அப்படியே சரிம்மா சாப்பிட்டியா அப்படி சொல்லி ஜிமன் கேட்குறான். சாப்பிட்டேன்டா. ஆமாம் நாளைக்கு ஒர்க் போறியா என்ன? ஆமாம்மா. இல்லைடா அப்பாவோட நினைவு நாள், அதனால் நீ கூட இருக்கணும்னு நினச்சேன்டா. ஸோ ஒர்க்குக்குன்னா கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமன் அம்மா சொல்கிறேன். அம்மா என்னம்மா சொல்கிற? அப்பாவுக்கு நாளைக்கு நினைவு நாளா? அப்பா இறந்து இதோட ஒரு 10 வருஷம் இருக்கும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி ஜிமன் கேட்குறான். ஆமாண்டா, நீ சின்ன வயசில் நீ 5வது படிக்கும்போது உனக்கு 10 வயசுன்னு நினைக்கிறேன், ஒரு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்குடா. அப்போ தான் அவங்க அப்பா இறந்தார். அவர் இறந்து 10 வருஷம் ஆகிடுச்சு. சரிம்மா ஃபீல் பண்ணாத, உன் பையன் தூங்க போகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி வயன் நிறையா சொல்லி கொடுத்தா. அப்படியாடா, என் மருமக நிறையா சொல்லி கொடுத்துருப்பாள்ல. பாருடா உனக்கு கல்யாணம் பண்ணாமே உனக்கு ஃப்ரெண்டாக உன்னை இவ்வளோ அக்கறையாக பார்த்துட்ருக்கால அப்படின்ற மாதிரி இப்போது அப்படியே ஜிமன் அம்மா சொல்கிறாங்க. அம்மா அவள் என்னை ஃப்ரெண்டாக பார்க்குறாள், எப்படி பார்க்குறாளோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேம்மா. பட் ஜிமனுக்கும் எனக்கும் தெரியாது, ஏன்னா அவங்க 2 பேருமே டபுள் சைட் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆனால் 2 பேரும் சொல்லலை, 2 பேருமே அவங்க ஹார்ட்டில் பூட்டி வச்சிட்ருக்காங்க லவ்வை. ஸோ ஸ்டில் அவங்க எப்போ சொல்லுவாங்கன்றதை நம்ம காத்திருந்து பார்க்கலாம், ஓகேவா? இப்போது அப்படியே தான் மார்னிங் ஆகிருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஜிமன் இன்றைக்கி லீவ் போட்டிருப்பான், ஆஃப் டே லீவ் போட்டிருப்பான். ஸோ ஏன்னா அவங்க அப்போட நினைவு நாள் சொல்லிவிட்டு அதை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் லீவ் போட்டிருப்பான். ஸோ நீங்களும் வந்திருப்பீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஜிமனோட அப்பாவோட நினைவு நாளுக்கு. ஸோ அப்படியே தான் முடிச்சுட்டு நீங்களும் ஜிமன் அப்படியே எல்லாருமே ஒன்றா தான் உங்களோட உங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தான் அப்படியே டைம்
அப்படியே எல்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜிமின் இதோடே அதாவது நீங்கள் உங்கள் ஜிமின் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும். உங்களும் ஜிமினும் 2 பேருமே அவ்வளோ அக்கறையாக நீங்கள் அப்படியே ஜிமினை டேக் கேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களை டேக் கேர் பண்ண, நீங்கள் ஜிமினை டேக் கேர் பண்ண. பட் ஆனால் உங்கள் லவ் கடைசி வரைக்கும் சொல்லலை. ஒரு நாள் ஜிமின் என்ன பண்ணிடுறான்னா உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்ருக்கான். ஸோ அப்படி தான் உங்களுக்கும் ஃபைனலி ப்ரப்போஸ் பண்ணிடுறான். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஜிமினை போய் டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு ஜிமின் நானும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஜிமின் ஷாக் ஆகிட்டு ஹேய் என்ன சொல்கிற அப்படி ஜிமின் கேட்குறான். ஆமாம் உன்கிட்ட சொல்லணும் அப்பப்போ துடிக்கும். ஆனால் சொல்லி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை கெடுத்துக்க வேணாம் நான் முடிவு பண்ணேன்டா அப்படி சொல்கிறீங்க. அப்படியாடி அது முன்னாடியே சொல்லியிருந்தானா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். அப்படிலாம் இல்லைடா இப்போ தான் லவ் பண்ணுறோம்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்களும் ஜிமின்னு சொல்கிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளாப் தட்டிக்கிட்டே வராங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டோம். உனக்கும் ஜிமினுக்கும் ஆல்ரெடி லவ் இருக்குன்னு நாங்கள் அப்பயே நீ அவனை டேக் கேர் பண்ணுறது அவன் உன்னை டேக் கேர் பண்ணுறது பார்க்கும்போது 2 பேருக்கும் அவ்வளோ லவ் இருந்திருக்கு. அப்புறம் ஏன்டி வெளியே சொல்லாமல் இருக்கீங்க அப்படி சொல்லி லியா கேட்குறான். அது அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜிமின் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் என்னடி ட்ரீட்லாம் கிடையாதா? அதானே ட்ரீட்லாம் கிடையாதா அப்படி சொல்லி ஜாக்சன் கேட்குறான். முதல்ல நீனும் ரியாவும் எப்போ ட்ரீட் வைக்க போகிறீங்க அப்படின்னு இப்போ ஜிமின் கேட்குறான். எப்படா உனக்கு தெரியும்? பார்த்தா 2 மூஞ்சை பார்த்தா அப்படி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை கலாய்க்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு சரி அப்படியே சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் கெஃபேயில் போய் சாப்பிட்டுக்கலாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன மார்னிங் அதுக்கப்புறம் ஜிமின் எப்போ பார்த்தாலும் ரொமான்ஸு எவ்ரி ஹவர் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு டேஸு. அப்படியே மந்த்து ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஃபைன் டே நீங்களும் ஜிமினும் அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. சடனாக டோர் நாக் ஆகுது. ஸோ அப்படியே ஜிமின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நிற்கிறது ரியா. ஜிமின் டாக்டர் கிம் உன்னை கூப்பிட்டாரு சீக்கிரம் வா அப்படின்ட்டு ரியா சொன்னோடனே ஜிமின் ஓடி வந்து பார்த்தா ஜிமின் இந்த மாதிரி எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. ஸோ நீ தான் ஹேண்டில் பண்ணணும். நம்மளோட ஜூனியர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி டாக்டர் கிம் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. ஜிமினும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் இது வந்து உங்கள் விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே பார்த்தா ஒரு ரொம்ப புவர் ஃபேமிலி. அவங்க பார்த்தாலே தெரியுது அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அடிபட்டிருக்கு. சர்ஜரி பெருசாக பண்ணணும். லேக் கணக்கு ஆகும். ஜிமின் இப்போ அதெல்லாம் பேசிகிட்ருக்காரு அந்த ஃபேமிலிகிட்ட. ஜிமின் பார்க்குறான் அந்த பையன் அழுதுட்டு அண்ணா எங்கள் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றுங்கண்ணா ஒரு பாவம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுண்ணா அப்படி சொல்லிட்டு அந்த குட்டி பையன் அப்படி ஜிமின் காலில் விழுந்து கேட்டுட்ருக்கான். பெக் பண்ணுறான். டேய் தம்பி என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் கேட்குறான். நான் 5th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறேன். எங்களுக்கு எங்கள் அப்பா விட்ட வேறு யாருமே எங்களுக்கு உறவுன்னு இல்லைண்ணா. எங்கள் அம்மா லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் அப்புறம் எங்கள் அம்மாவும் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆகிடுச்சு. நீங்கள் தான் மனசு வச்சு எங்கள் அப்பாவை காப்பாற்றணும். எங்ககிட்ட அவ்வளோ வசதி இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி இந்த குட்டி போய் அழுகுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜிமினுக்கு அப்படி ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. ஏன்னா ஜிமின் ஒரு காலத்தில் இப்படி தான் அழுதுருப்பான். அவங்க அப்பாவை காப்பாற்ற சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கெஞ்சிருப்பாங்க. என்னோட அம்மாவும் தென் ஜிமினும் அவ்வளோதான். அப்படி இதெல்லாம் கேட்டோன்னே ஜிமின் அப்படி ப்ரோக் ஆகிட்டு அப்படியே சர்ஜரி பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு கை நடுங்குது. அந்த சர்ஜரி பண்ணிகிட்ருக்கும் போதே ஜிமின் பார்க்குறான் ஏன்னா கை நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி பண்ணிகிட்ருக்கான். கிம் பார்த்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நீடில்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. தென் ஜாக்சன் ஜான் அவங்களும் ஒரு சைட் பார்த்துட்ருக்காங்க. பட் ஆனால் அவரோட பல்ஸ் ஏறவே இல்லை. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான். எவ்வளோ ட்ரை பண்ணுறான் ஏறவே இல்லை. ஸோ அப்படியே ப்ரோக் ஆகிட்டான். இப்போ அப்படியே வெளியே வரான். ஸோ அப்படியே அங்கே இருக்கவங்கலாம் கேட்குறாங்க அப்படி தம்பி என்னப்பா பண்ண அவருக்கு இப்படி பார்க்கு அப்படின்ற மாதிரி அந்த சாரோட ஒய்ஃப் கேட்குறாங்க. அதாவது அந்த பேஷண்ட்டோட ஒய்ஃபு. தென் அந்த பையனும் அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறான். ஜிமின் பார்த்துட்டு அது நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் பட் பல்ஸ் ஏறலை. நாங்கள் ஸ்டில் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த பையனை பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அழறான். ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அவங்களோட ஒய்ஃபு கதறி அழறாங்க. ஜிமினால் ஒன்றும் சொல்ல முடியல. ப்ளீஸ் கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் ஒரு கேர்ள் ப்ளீஸ் ஸ்ட்ராங்காக இருங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு அப்படியே போகிறான். இப்போ அப்படியே உட்காடுறான் அவனோட கேபினில். முடியல அம்மா அழுக வருது. இப்போ அப்படியே அவன் ஃப்ளாஷ் அவுட்டாக போய் அவனோட சின்ன வயசில் அவன் எப்படி அவங்க அப்பாக்காக அழுதானோ அது அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகி போகுது. ஸோ அப்படியே வாங்க அதை பார்க்கலாம். இப்போ ஜிமின் அப்பா இதே தான் சீரியஸாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவாங்க. ஜிமினும் டாக்டர் அப்பாவை எப்படியா காப்பாற்றுங்க டாக்டர்
எங்களுக்கு அப்பா இல்லைனா வேறு யாருமே இல்லை டாக்டர். நாங்களே கஷ்டப்படுறோம். அப்பா இருந்தாவது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். அப்பா மட்டும் கொஞ்சம் காப்பாற்றுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சின்ன வயசில் கத்தியிருப்பான், அழுதுருப்பான். ஸோ அதெல்லாம் ஃப்ளாஷ்ட்டு போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ அப்படியே அவங்க அப்பா மேலே அவங்க அப்பாவை நினச்சி ப்ரே பண்ணுறான். அப்பா உங்களுக்காக அன்றைக்கி நான் அழுதேன்ப்பா, இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு பையன் அழுறான், எனக்கு அது கஷ்டமாக இருக்குப்பா, எனக்கு அது பார்க்க பிடிக்கல அப்படின்ட்டு ஜிமன் ஒரு மாதிரி அப்படி வேண்டிகிட்ருக்கான். இப்போ அப்படியே அவனுக்கு அவங்க அப்பாவோட வாய்ஸ் கேட்குது, ஜிமன் அப்படின்ற மாதிரி. ஜிமனும் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்பா அப்படின்றான். நீ என் பையன்டா, நீ எல்லா உயிரையும் காப்பாற்றுவ, உன்னால் முடியும், உன்னால் முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது ஜிமனா, உன்னால் முடியும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஜிமன். அப்பான்றான். பட் ஆனால் அதுக்குள்ளே அவங்க அப்பாவோட இல்யூஷன் மறைஞ்சிச்சு. ஜிமன் அப்படியே என்ன பண்ணுறானா, ஒரு நியூவான ஒரு க்ளவுஸ் எடுத்துகிட்டு கையில் மாட்டிக்கிட்டு அப்படியே நேரம் ஆப்ரேஷன் தேட்டர் போய் அங்கே எல்லாமே உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ரொம்ப கவலையாக இருக்குது. என்னடா ஒரு உயிர் போயிடுமா, கெம்முக்குள்ள அவனுமே சொல்ல அவரெல்லாம் சரியாக பயப்படுறாரு. ஏன்னா அவர் வாழ்க்கையிலே இவருக்கு எந்த உயிரையும் அவர் போக வச்சுருக்க மாட்டார், காப்பாற்றிருப்பார். இப்போ இந்த உயிர் போயிடுமோன்னு பயப்படுறாரு. அப்படி ஜிமன் வரான். ஜிமன் என்ன பண்ணுப்பா, ஏதாவது பண்ணுப்பா, நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏதாவது பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி கிம் கேட்குறாரு. கிம் ஒன்றும் ஆகாது, இவரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் என்ன பண்ணுறான்னா அப்படியே அவனோட கையை எடுத்துகிட்டு போய் அவன் ஹார்ட்டில் வைக்கிறான். அவனுக்கே கேட்குது. ஜிமன் அப்படியே என்ன பண்ணுறானா, ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க சொல்கிறான். எல்லோரும் அப்படியே ஏந்திரிக்கிறாங்க. எல்லாருமே ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சிடுறாங்க. அந்த பர்சனுக்கு பல்ஸ் ஏற ஆரம்பிக்குது. ஜிமின் அப்படியே டாக்டர் கேம் அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவ்வளோதான், ஜிமினுக்கு அப்படியே டியர்ஸ் நிற்கலை, அப்படியே ஒழுவிட்டே இருக்குது. பையன் ஓடி போய் ஜிமன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டா. ஜிமன் நீ ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக ஜிமன் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமன் பார்த்துட்டு ஆமாண்டி பொண்டாட்டி நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமன் செம்ம ஹாப்பி. இப்போ அப்படியே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஜிமனுக்கு கிளாப் தட்டுறாங்க. அங்கே அவங்களோட ஒய்ஃபும் தென் அந்த பையனுக்கு நல்ல குட்டி பையன் 5வது படிப்பானே அவன் பார்க்குறான். என்னடா இல்லை அப்படி சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா ஜிமன் அப்படியே வெளியே வந்து உங்கள் ஹஸ்பண்டை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு அந்த விஷயத்தை கேட்டோன்னே அவங்க ஒய்ஃப் அப்படியே தம்பி நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி புருஷனை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி தம்பி அப்படி சொல்லிட்டு அப்படியே அவன் காலில் விழுறாங்க. ஜிமன் அப்படியே ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் என்னோட இவ்வளோ வயசு மூத்தவங்க, நீங்கள் போய் என் காலையா அப்படின்ற மாதிரி ஜிமன் கேட்டுட்டு அப்படியே அவங்களை நிற்க வைக்கிறான். அந்த குட்டி பையனை பார்த்து என்ன தம்பி ஹாப்பியா, உங்கள் அப்பாவை காப்பாற்றிட்டேன், எப்படி இருக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி ஜிமன் கேட்குறான். இப்போ அந்த குட்டி பையன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படி சொல்லிவிட்டு ஜிமன் போய் டைட்டாக அந்த குழந்தைய ஹக் பண்ணிக்கிறான். அந்த குழந்தை இந்தாங்க அப்படி சொல்லிவிட்டு ஒரு சாக்லேட் மாதிரி கொடுக்குறான். ஸோ அதை வாங்கிட்டு ஜிமன் அப்படியே அவன் தலையை ரப் பண்ணிவிட்டு அப்படியே போகிறான். தென் நீங்கள் ஜிமன் பின்னாடியே போய் அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு இது எனக்கு, ஏய் அந்த குட்டி பையன் எனக்கு கொடுத்தாண்டி, பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன், என் புருஷனுக்கு எது கிடைக்குதோ அது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. தென் ஜிமன் ரொம்படா ரொம்ப சூப்பர்டா, செம்ம வேறு லெவல்டா, நீ வேறு லெவல், எப்பட்றா ஒரு ஆப்ரேஷனை இவ்வளோ கரெக்டாக அழகாக பண்ணியிருக்க, ஒரு உயிர் போகிற மாதிரி இருந்துச்சு, அந்த உயிரை எப்பட்றா காப்பாற்றினேன் அப்படி சொல்லிட்டேன். எல்லாருமே அவங்க வந்துட்டாங்க. டாக்டர் கேமும் வந்துட்டார். ஜிமன் சிரிச்சிட்டே இதே சுச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன், அப்போது எங்கள் அப்பாவை யாரும் காப்பாற்றலை, இப்போது நான் ஒரு குட்டி பையனோட அப்பாவை காப்பாற்றிட்டேன், இப்போ எங்கள் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அழ ஆரம்பிக்கிறான். லைட்டாக ஒரு டியர்ஸ் வருது. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வாங்க ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஜிமன் கார்லேருந்து இறங்குறான். நீங்கள் இப்படி இறங்குறீங்க, உங்கள் கழுத்தில் தாலி செயின் இருக்குது. தென் பின்னாடி உங்கள் அப்பா அம்மா வராங்க. தென் அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஜிமனோட அம்மா வராங்க. நீங்கள் அப்படியே இறங்கி வந்து ஜிமனோட கண்ணை மூடி இரு கண்ணை திறக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு ஜிமனோட கண்ணை அப்படியே மூடிட்டே ஜிமனை அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு வரீங்க. ஏய் எங்கடி வந்திருக்கோம், இரு ஜிமினா இன்றைக்கி உன் பர்த்டே இல்லை, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஜிமினை அப்படி பொறுமையாக கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வைக்கிறீங்க. இப்போது கண்ணை திற அப்படின்னு, இது ஒரு மார்னிங் டைம் தான். ஸோ அப்படி கண்ணை திறந்தா ஜிமின் முன்னாடி ஒரு பெரிய வீடு இருக்குது. அங்கே அழகாக பெயிண்ட் பண்ணி ஒரு புது வீடு. ஜிமின் பார்க்குறான். ஏய் யார் வீட்டு இது, தெரியாமல் நம்ம வீடு பதில் வேற யார் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டியா, ஐயோ ஜிமன் இது உன் வீடுறா, நீ சம்பாரித்து சொந்தமாக வீடு கட்டணும்னு சொன்னல, அதோ இதுதான் உன் வீடு,
அப்படின்ற மாதிரி வாங்கி சொன்னோடனே ஜெமினுக்கெல்லாம் டியர்ஸ் நிற்கல. ஸோ அப்படியே பார்க்குறான், எப்படி மணி கிடச்சிது அப்படின்னா, ஒரு வருஷமாக நீ உழைச்ச உழைப்புக்கு இவ்வளோ பெரிய வீடு கட்டியாச்சு அப்படின்னு சொன்னால், அது அவ்வளோ பெரிய வீடு, அப்படியே பங்களா மாதிரி இருக்குது. அப்படியே அவங்க அம்மா ஜெமினை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா, நான் சொந்தமாக வீடு கட்டிட்டேம்மா, அப்பாவோட பேரா நான் காப்பாற்றிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் சொல்கிறான். இப்போ அப்படியே அவங்க அம்மாவுக்கு டியர்ஸே இல்லை, அப்படியே அழுகுறாங்க ஜெமனை பிடிச்சிட்டு, எல்லாமே ஆனந்த கண்ணீர். அப்படியே ஜெமன் உள்ளே போகிறான். உள்ளே போனால் பெரிய ஃப்ரேம், அது அவங்க அப்பாவோடது. அவங்க அப்பாவும் ஜெமினை ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. ஜெமின் ஓடி போய் அந்த ஃபோட்டோ கிட்டே போய் நிற்கிறான். அவனுக்கு எப்படி சொல்கிறது, அவங்க அப்பாவே அந்த ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது அந்த ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னே ஜெமினுக்குலாம் டியர்ஸ் நிற்கலை, அப்படியே அதை பார்த்து அழறான். நீங்கள் இப்போ ஜெமினை ஹக் பண்ணிக்கிட்டு ஆறுதல் சொல்கிறீங்க, தென் அப்படி தான் ஹவுஸ் வார்மிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த வீட்டுக்கு, இன்னும் பண்ணலை. தென் அப்படியே ஜெமின் பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்யூடி, இதோட நிறுத்திட்டேன்னு கிடையாது இரு அப்படி சொல்லிட்டு, நீங்கள் அப்படியே உங்கள் கைக்கு பின்னாடி வச்சுருக்க அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஜெமின்கிட்ட காட்டுறீங்க. ஜெமின் செம்ம ஷாக்கு. அவ்வளோதான், அவன் அப்படியே எங்கள் அப்பா திரும்ப எனக்கு பிறக்க போகிறாருடி, ஒரே நேரத்தில் 2 சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் அப்படியே உங்களை டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறான். தென் நீங்களும் ஜெமின் அப்படியே டைட்டாக ஹேக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் அந்த மூமெண்ட்ஸ் போதும். உங்கள் அம்மாலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தென் ஜெமின் அம்மாவும் சீக்கிரத்தில் என்னை பாட்டி ஆக்குமா அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே, நீங்கள் எல்லாமே ஹாப்பியாக இருக்கீங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க உங்கள் வீட்டு சைட்லேருந்து. ஸோ இதோடய இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஜெமினும் வாயனும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஓகேடா மிஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். முன்னா நீங்கள் கேட்டிங்க, டாக்டர்ஸ்க்காக போட சொன்னீங்க, ஸோ ஃபைனலி போட்டாச்சு. ஹாப்பியாக பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே ரெட் அண்ட் எல்லோ ஹாட் கமெண்ட் பண்ணுங்கள். தென் லைக் மஸ்ட், ஓகே, லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு இது நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. தென் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணலாம் பண்ணிக்கோங்க, எல்லா போட்டில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க மிஸ். தென் எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க, வெயில் ரொம்ப இருக்குது. ஸோ எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க, நானும் என் உடம்பு பார்த்துக்கிறேன், நீங்களும் உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. ஹைட்ரேட்டாக இருங்க, தண்ணி நிறையா குடிங்க. ஓகே, நானும் என் உடம்பு பார்த்துக்கிறேன். ஓகே, நீங்களும் உங்கள் உடம்பு பார்த்துக்கணும். ஓகேவா, ரொம்ப வெயிலாக இருக்குது, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேடா மிஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் மஸ்ட். ஓகே, ஓகேடா மிஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டாடா, பாய்.